விஷுவல்ஸ்லாம் பார்த்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த vlogல நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற ராக் பீச் தான் பார்க்க போகிறோம். எங்களோட ட்ரிப் பிளான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் 2 நாள் ஸ்டே. என்ன தான் பாண்டிச்சேரியில் நிறைய இடம் இருந்தாலும் வந்த உடனே கண்டிப்பாக கோயிலுக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு மணக்குள விநாயகர் கோயில் காலையில் போயிட்டு வந்தாச்சு. சரி, டெம்பிளை முடிச்சுட்டு எங்கடா போகலான்னு சொல்லிட்டு இங்கி பிங்கி பாங்கி போட்டால் இவனுங்க ஆப்ஷனே இல்லாத ஒரு ஆப்ஷனாக சூஸ் பண்ணுறானுங்க. என்னன்னு கேட்டால் A to B. அதுக்கப்புறம் அந்த விலைக்கு என்ன கிட்ட சாப்பிட்டு தான் எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் போகிறோன்னு சொல்லிட்டு A to Bக்கு போயிட்டு ஃபுல் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் காலனி வழியாக அப்படியே நடந்து வந்து ரீச் ஆனது தான் இந்த ராக் பீச். பாண்டிச்சேரி, சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பீச்சஸ் பார்த்துருப்போம். ஆனால் மற்ற பீச்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ராக் பீச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அப்படி என்ன திமிங்கலம் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு பெடஸ்ட்ரியன் ரோடு ஒன்று போகும். அந்த ரோட்டில் எந்த வெஹிக்கிள்ஸும் அலௌட் கிடையாது. ஈவன் பைசைக்கிள் கூட அலௌட் கிடையாது. நீங்கள் வாக் பண்ணலாம் இல்லை ரன் பண்ணலாம், இது 2 தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்க, சின்ன பசங்களோட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கையை விட்டுட்டு கூட இருக்கலாம். ஸோ அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி இந்த ராக் பீச்சுக்கு நிறைய வாட்டி போயிருக்கேன். லாஸ்ட்டாக போனது 2021 பிகினிங்கில் போயிருக்கேன். அந்த டைமுக்கும் இந்த டைமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் இந்த ராக் பீச்சில் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ராக்காக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக போய் தண்ணியெலாம் தொட்டுலாம் பார்க்க முடியாது. நீங்கள் அந்த பெடஸ்ட்ரியனில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த ராக்குக்கு பக்கத்தில் பீச் இருக்கும். ஸோ அதை மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த வாட்டி போனப்போ அந்த ராக் எல்லாத்தையுமே தூக்கிட்டு டன்ஸ் அண்ட் டன் கணக்காக சேண்டை கொட்டி அதை ஒரு ரெகுலர் பீச் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்த பீச் நல்லா தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த லேண்ட்மார்க்கோட பேரே வந்து பார்த்திங்கன்னா ராக் பீச். ஸோ அந்த ஒரிஜினாலிட்டி இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சில பிளேசஸ்க்கு மார்னிங் போனால் நல்லாயிருக்கும், சில பிளேசஸ் ஈவினிங் போனால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பீச்சில் நீங்கள் மார்னிங்கும் போகலாம், நல்லா தான் இருக்கும். ஈவினிங் போனாலும் நல்லா தான் இருக்கும். என்ன, நீங்கள் மார்னிங் போனால் அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மாதிரி, லைக் மார்னிங் ஜாக் போகிறது, வாக் போகிறது, ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஈவினிங் வந்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ்ட் ஃபீல், அப்படியே ஒரு மாதிரி லீஷராக அப்படியே நீங்கள் சன் செட்டை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ 2மே நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு ஈவினிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு காமான ஒரு சன் செட் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணேன் நான். நிறைய பேர் ஏற்கனவே இந்த பீச் போயிருப்பீங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் போயிருந்தீங்கன்னா அந்த மெமரிஸ்லாம் ரீகால் பண்ணுங்கள். போகாதவங்க வர சண்டே சாட்டர்டே பிளான் பண்ணுங்கள் பாண்டிச்சேரிக்கு. ஓகே, நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய்.